அண்ணா 3 சிகரெட் கொண்டா. இந்தடா. எனக்கு ஒன்றுடா. டேய் இந்தடா. வாங்கடா காலேஜ் போகலாம். கடுப்பாக இருக்கடா. ஹாய் ஹாய் ஹாய். டேய் வாடா. என்னடா ஃபஸ்ட் இயர்ஸ் வராங்க, இங்கே என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க? என்னடா சொல்கிற? ஆமாண்டா. டேய் மச்சான் போகலாம் வாடா. எர்ரா டீ குடிச்சிட்டு வரேன். டேய் நீ யார் வாடா, போ மச்சான் வாடா. இருடா குடிச்சிட்டு வரேன். டேய் வாங்கடா. என்னடா ஃபஸ்ட் இயர்ஸ் வராங்கன்னு சொன்னால் யாரையுமே காணோம். இருடா, நமக்குன்னு ஒரு ஆடு சிக்காமல் எப்போ போகுது? அந்த டீயை கூட குடிக்க விடலடா. வா 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 வான்னு சொன்னான். கேளாண்டா அவனை. இருடா வருவானுங்க. இன்னைக்கு தானடா ஃபஸ்ட்டு, வருவானுங்க. டேய் சப் சட்டா, இங்கே வா. எந்த ஊர்ரா? சென்னைண்ணா. நமக்குன்னு சென்னையில் வந்திருக்கான் பாரு. பேர் என்ன? தமிழ்ண்ணா. தமிழ இங்கிலீஷா? எந்த டிபார்ட்மெண்ட்? பிபிஏ. பிபிஏண்ணா போடு, 10 தோப்புக்கிறோம் போடு. அண்ணா வேணாண்ணா, விட்டுண்ணா ப்ளீஸ்ண்ணா. ப்ளீஸ்ண்ணா. அப்படிலாம் விட முடியாது, போடு. போடுற 10 தோப்புக்காரன் போடுறா. பேக் கழட்டி விடா. பேக் ஐடிடா. நல்லா உட்காந்து எழுந்திருக்கணும் சரியா? 1 2 3 4. ஸோ டைம் வேற ஆச்சே. நீ உக்கி போட்டதெல்லாம் போதும், இப்போ முட்டி போடு. அங்கே ஒரு வரான். டேய் இங்கே வாடா. தம்பி இங்கே வா. என்னண்ணா? ஃபர்ஸ்ட் இயரா? ஆமாண்ணா. வாயில் என்னடா? பூமரங்கு. பூமரங்களா? அண்ணா ஏண்ணா? முட்டி போடுறா. நான் வேணாண்ணா. தம்பி சார் எழுந்துருங்க. பூமரங்கள் இங்கே இருக்கட்டும். இந்த பி பிளாக் தாண்டுற வரைக்கும் தலையிலேருந்து பேக் எடுக்காம போகும். வா, வந்து நடுவில் வந்து நில்லு. சட்டை கழட்டுறா. நான் வேணாண்ணா. சட்டை கழட்டுறா. டேய் சட்டை கழட்டினா கழட்டி தான் கழட்டுறா. ஏய் கழட்டான பாத்தியா? ப்ளீஸ்ண்ணா. சட்டை கழட்டு. ஏய் சட்டை எங்கே போடுறோம்? போடுறான். இப்போ நீ என்ன பண்ணுற? இந்த கிரவுண்டை 3 தடவை சுற்றி வர. இதா போ. என்னையா பூமர்னு சொல்கிற? ஏய் இங்கே வா வா. நான் போட்டாண்ணா. இந்தா சட்டையை பிடி. நாளைக்கு வரும்போது என்ன பண்ணுறேன்னா, உங்கள் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிற ஒரு 4 பொண்ணுங்க நம்பரை வாங்கிட்டு வரேன். ப்ளீஸ்ண்ணா. வாங்கிட்டு வரலன்னு வச்சுக்க, இந்த வீடியோ லீக் பண்ணிடுவேன். புரியுதா? நாளைக்கு வரும்போது நம்பரோடு தான் வர. ஸோ ப்ரோ நீங்களும் இந்த கிளாஸ் தானா? ஆமாம் ப்ரோ, நானும் இந்த கிளாஸ் தான் ப்ரோ. ஏன் ப்ரோ லேட்டு? ப்ரோ நீங்கள் போயிட்டீங்க ப்ரோ. அந்த சீனியர்ஸ் என்ன பிடிச்சிக்கிட்டு ரேகிங் பண்ணி கிரவுண்டில் சுற்ற விட்டு ஒரு மாதிரி பண்ணிட்டாங்க ப்ரோ. ஆமாம் ப்ரோ. லாஸ்ட்டு 4 பொண்ணுங்க நம்பர் வேறு வாங்கிட்டு வர சொல்லியிருக்கான் ப்ரோ. அதான் ப்ரோ ஒரு பேசாமல் ஹெச்ஓடி கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணிடுங்க. அதான் ப்ரோ பண்ணணும். மச்சான் அந்த பொண்ணை பாடுறா, சூப்பராக இருக்கால. அந்த பொண்ணை வர்றா, இந்த பொண்ணை பாடுறா, நல்லா இருக்கா இல்லை
சார் குட் மார்னிங் வாப்பா. சார். சார் நான் பிபிஏ ஃபஸ்ட் இயர் படிக்கிறேன் சார். காலைல சீனியர்ஸ்லாம் கிரவுண்டில் கூட்டிகிட்டு போய் சீனியர்ஸ் ஏதாவது விளையாட்டுக்கு பண்ணியிருப்பாங்கப்பா. நீ போ, நான் பார்த்துக்கிறேன். ம் தேங்க்யூ சார். ஏய் தேவப்பராமர நம்பர் ஏய் எங்கடா நம்பர் கேட்குங்க எங்கடா நான் வேணாண்ணா விட்டுருங்கண்ணா. கேட்டுடா ஏய் மச்சான் அந்த வீடியோ எடு அண்ணா அதெல்லாம் பண்ணாதீங்க. கலெக்ட் பண்ண நம்பரை அனுப்பிவிடு என் நம்பருக்கு அனுப்பிவிட்றான்னு சொன்னேன் இல்லை வீடியோ மச்சான் வீடியோ போட்டு நம்பர் அனுப்பிவிடு. குட் பாய். கிளம்பு நிற்காது கிளம்புடா. டேய் அதான் நம்பர் கிடச்சிருச்சுல்ல, வீடியோ டெலீட் பண்ணி விடு. டேய் அவன் என்ன தாண்டா பேசுனா போட்டுவிட்டுலாம்டா. டேய் இவனை அசிங்கப்படுத்தி கிண்டல் பண்ணிட்டு போயிருக்கான், எப்படா போடாமல் இருக்க முடியும்? நீ போடு மச்சி பார்த்துக்கலாம். சரிடா. என்னடா யோசிச்சுட்டு இருக்க, போடுறா போ. சார் கமிங் சார். சொல்லுப்பா. என்னாச்சுப்பா? சார் நான் அன்றைக்கே சொல்லியிருந்தேன்ல சார், சீனியர்ஸ்லாம் ரொம்ப ரேகிங் பண்ணிட்டாங்கன்னு. இப்போ பாருங்கள் சார், ஒரு வீடியோ கூட அப்லோட் பண்ணியிருக்காங்க சார். எனக்கு பண்ணுறதுனே தெரில சார். என்ன சார் இப்போ பண்ணுறது? சார் எப்படி சார் நான் கிளாஸுக்குள்ளெல்லாம் போகிறது? எனக்கு ஒரு மாதிரி இருக்கும் சார். சரி, நீ ஒன்றும் கவலைப்படாதப்பா. நான் பிரின்ஸ்பல்கிட்ட பேசி நான் சிவியர் ஆக்ஷன் எடுக்க சொல்கிறேன். நீ எதுவும் கவலைப்படாத. சரி சார். டேய் வாங்கடா டேய், ஹெச்ஓடி வர சொன்னார்ரா. டேய் சும்மாறா, அந்த ஆளுக்கு வேற எது கூப்பிட்டாரு? டேய் தெரிலடா வர சொன்னார், வா போவோம் வா. இருடா வரேன். சார் குட் மார்னிங் சார். குட் மார்னிங் சார். ஐடி கார்டுங்க, ஷர்ட்டாக இன்ச் பண்ணு. ஃபஸ்ட் இயர் ரேகிங் 1 வருஷம்தான் இருக்குது. ஒழுங்காக படிச்சுட்டு போ. Now get out. கொடுத்ததே ராங் நம்பரு, இதில் கம்ப்ளைண்ட் பண்ணுற. குமார், இந்த வீடியோவில் இருக்கிற பசங்க எந்த டிபார்ட்மெண்ட்னு கொஞ்சம் பாருங்கள். ஏன்டா ஃபஸ்ட் இயர் பசங்களை ரேக் பண்ணிட்டு இருக்கீங்க? சார் நாங்கள் பண்ணல சார். ஒன்றும் இல்லைடா, ரேக் பண்ணாத. சார் நாங்கள் பண்ணல சார். பாருங்கள் சார், உங்கள் பசங்க பண்ண வேலையை. ஒரு ஃபஸ்ட் இயர் பையனை பிடிச்சி அடிச்சிருக்காங்க, அதுவும் கிளாஸ் ரூமில் வச்சு அடிச்சிருக்காங்க. சார் பசங்க பண்ணது கண்டிப்பாக சஸ்பெண்ட் பண்ணணும் சார். இல்லை சார், வேணாம் சார், விட்டுருங்க சார். இல்லை சார், இவங்களை 2 months சஸ்பெண்ட் பண்ணுறேன். இந்தாங்க லெட்டர், வீட்டுக்கு தட்டி விடுங்க. குட் மார்னிங் டு ஆல், வெல்கம் டு அவர் காலேஜ். நம்ம காலேஜில் பார்த்திங்கன்னா ரீசெண்ட் இயர்ஸில் நிறைய ராகிங் பார்த்திங்கன்னா நடந்திருக்கு. அது உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல. அதில் வந்து பாதிக்கப்பட்ட ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நிறைய பேர் இருக்காங்க. அவங்க என்கிட்ட டேரெக்டாக வந்து கம்ப்ளைண்ட் பண்ணனால நான் வந்து சில ஆக்ஷன் எடுக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டிருக்கு. நம்ம காலேஜில் பார்த்திங்கன்னா ஆன்டி ராகிங் கமிட்டி ஒன்று இருக்குது. அது நீங்கள் ஏன் இன்ட்ரடியூஸ் பண்ணல?
அதை நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணணும், அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கணும். இன்கேஸ் உங்களுக்கு ஃப்யூச்சரில் இந்த மாதிரி ரேகிங் ஏதாச்சும் நடந்துச்சுன்னா நீங்கள் பயப்படாமல் டேரெக்டாக என்கிட்ட வந்து கம்ப்ளைண்ட் பண்ணணும். சப்போஸ் இன்கேஸ் என்னை ரீச் பண்ண முடியலன்னா ஆன்டி ரேகிங் கமிட்டியோட கோஆர்டினேட்டராக பார்த்தீங்கன்னா நான் உங்கள் ஸ்டூடெண்ட்ஸ்லேருந்தே ஒருத்தரை நான் செலக்ட் பண்ணியிருக்கேன். நீங்கள் அவர்கிட்டே கம்ப்ளைண்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா? அவர் யாருன்னா லிவின். லிவின் ஸ்டேஜுக்கப்பா. இவர் தான் ஸ்டூடெண்ட் கோஆர்டினேட்டர். இன்கேஸ் உங்களுக்கு ஏதாச்சும் ப்ராப்ளமாக இருந்துச்சுன்னா ஃப்யூச்சரில் நீங்கள் இவரே காண்டாக்ட் பண்ணிக்கலாம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். லிவின், ஃபியூ வேர்ட்ஸ். குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். என் பேர் லிவின். நான் பிபிஏ 3rd இயர் படிக்கிறேன். நான் காலேஜ் வந்த புதுசில் என்ன 3 சீனியர்ஸ் ரேகிங் பண்ணாங்க. அவங்க பேரை நான் இப்போ சொல்ல விரும்பலை. அவங்க இந்த காலேஜ் விட்டு பாஸ் அவுட் ஆகிட்டு போயிட்டாங்க. ஆனால் எனக்கு அந்த ரேகிங்கோட பெயின் எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியும். நான் அந்த சுச்சுவேஷனை ஹேண்டில் பண்ண முடிஞ்சனால தான் நான் போய் என்னோடய ஸ்டாஃப்ஸ் கிட்ட அதை கம்ப்ளைண்ட் பண்ணேன். அவங்களால அந்த ஆக்ஷன் எடுக்க முடிஞ்சிச்சு. ஸோ இங்கே அந்த பெயினை யாரால் ஹேண்டில் பண்ண முடியும்னு எனக்கு தெரியலை. பல பேர் அவங்களுக்கு நடந்த கொடுமைகளை வெளியே சொல்ல முடியாமல் தனக்குள்ளேயே வச்சுக்கிட்டு தன்னோட லைஃப்பை ஸ்பாயில் பண்ணியிருக்காங்க நிறைய பேர். அதை எதை பற்றி யோசிக்காமல் இது மாதிரி ஒரு விஷயம் இனி இந்த காலேஜில் நடக்கக்கூடாது அப்படின்னு ஒன்று நான் நினைக்கிறேன். ஸோ உங்களால் ஸ்டாஃப்ஸ் கிட்ட அந்த விஷயத்தை ஷேர் பண்ண முடியலை அப்படின்னா நீங்கள் என்கிட்ட வந்து சொல்லலாம். ஏன்னா அந்த ரேகிங்கிற ஒரு பெயின் வந்து எனக்கு தெரியும். ஸோ நீங்கள் பயப்படாமல் என்கிட்ட வந்து சொல்லலாம். உங்களுக்காக தான் நான் இருக்கேன். அண்ட் ஃபைனலி டுகெதர் வி ஸ்டாண்ட் அகைன்ஸ்ட் ரேகிங். தேங்க்யூ. தாய்மொழி தமிழதை நீ போற்று. புது புது சரித்திரம் படித்திட தினம் ஒரு விதிமுறை உருவாக்கு. கல்வியே நம் ஆயுதம், நாம் கற்பதினால் தான் பிறந்திடும் புது யுகம். கருணையில் தான் மானிடம், ஒரு மாணவன் நினைத்தால் மாறிடும் சரித்திரம். சாதி மதம்